Good morning, children. This is the 7th part. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா genetic code. So in the previous PPT we have studied about the transcription of messenger RNA. அதாவது பாடியில் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணணும்? டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ இப்போ பாருங்கள், இங்கே வந்து 2 பிக்சர் கொடுத்துருக்கு. மேலே வந்து 3 லெட்டர்ஸாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? It denotes the one amino acid present in our body. So various kind of protein have to be produced in our body to maintain our body system. Daily basisல இது நடக்கணும். மினிட் பேசிஸில், ஹவர்ஸ் பேசிஸில் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் இட்ஸ் லைக் அ ஃபேக்ட்ரி. ரைபோசோமில் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ நோ ரெஸ்ட் அட் ஆல். ஸோ அதான் வந்து லைஃப். இப்போ டிஎன்ஏல இங்கே மேலே ஒரு கீழே உள்ள பிக்சர் பாருங்க. டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கொடுத்துருக்கு, டபுள் ஸ்ட்ராண்ட். இப்போ வந்து இந்த ஸ்ட்ராண்ட் என்னவாயிருக்கு? உங்களுக்கு அன்வைண்ட் ஆயிருக்கு, பிகாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த அன்வைண்டான ஸ்ட்ராண்ட்ல இருந்து என்ன உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு? பிங்க் கலர்ல ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் த மெசேஞ்சர் ஆர்என்ஏ. பாருங்க, அதை 3 லெட்டர்ஸா டினோட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த 3 லெட்டர்ஸ் கோட் 1 அமினோ ஆசிட். சரியா? அந்த அமினோ ஆசிட் ஆட் ஆகிற ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன். ஸோ அட் எண்ட் ஆஃப் திஸ் எம்ஆர்என்ஏ, இப்போ பாருங்க இதில் எத்தனை? 11 அமினோ ஆசிடை டினோட் பண்ணுது. அப்போ 33 நைட்ரோஜினஸ் பேசஸ் மேலே இருக்கும். இந்த எம்ஆர்என்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வந்தது என்னது? ஒன்று அடினைனாக இருக்கலாம், தைமீனாக இருக்கலாம், குவானைனாக இருக்கலாம், சைட்டோசினாக இருக்கலாம். இது ஆர்என்ஏங்கிறதுனால தைமினுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? யுரேசில். பாருங்க, இந்த டிஎன்ஏல உள்ள ஸ்ட்ராண்ட் ஏக்கு பதிலாக ஏ வந்திருக்கு, டி அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக யூ, ஜிக்கு பதிலாக ஜி, அப்படியே காப்பி ஆகிருக்கு பாருங்க. சி, சி, ஜி, சி, ஏ, ஏ, டி வந்த இடத்துல மட்டும் யூ வந்து மாறி இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மெசேஜை தான் அது டிஎன்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் இந்த மெசேஞ்சர் ஆர்என்ஏ வாங்கிட்டு வருது. அந்த மெசேஞ்சர் ஆர்என்ஏ வாங்கிட்டு வந்தது ரைபோசோமோட போய் ஜாயிண்ட் ஆகி, இப்போ பாருங்க இதில் கொடுத்துருக்க அத்தனை அமினோ ஆசிடும் ஆட் ஆகும்போது ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜெனட்டிக் கோடை பற்றி, ஸோ the mRNA transcript from DNA as a genetic code. Each genetic code consists of 3-letter word. 3-letter word எதுக்குள்ள தான் இருக்கும்? அந்த DNA ஸ்ட்ராண்டுக்குள்ள இருக்கிற 4 நைட்ரோஜினஸ் பேசஸ்குள்ள தான் இருக்கும். அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசின். இது ஆர்என்ஏல இருக்கிறதுனால யுரேனின் இருக்கு, யுரேசில் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஸோ இப்போ ஜெனட்டிக் கோட், இந்த ஜெனட்டிக் கோட்ல தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வாஸ் கேரிட். இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ப்ரோட்டீன்ஸ், ஃபாலோஸ் த ட்ரிப்ளெட் ரூல். ஈச் அமினோ ஆசிட் டினோட் எ 3 letters ஜெனட்டிக் கோட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ பேஸில் 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்க்கு வேண்டிய ஜெனட்டிக் கோடு இருக்கு. ஓகேவா? இந்த 20 அமினோ ஆசிட்ஸை வச்சு தான் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து மேட் ஆயிருக்கு. நம்ம பாடியில் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 20 அமினோ ஆசிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? சரியா? அதைத்தான் ஜெனட்டிக் கோட். These 3-letter word genetic code denote one amino acid. So the 20 different essential kind of amino acids needed by our body is designated by this genetic code. அதனால தான் genetic code. இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னனைக்கு அது எல்லாமே ஃபார்ம் ஆகுறது எல்லாமே இந்த ஜெனட்டிக் கோடில் வச்சு தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அல்பினிசம் பார்த்தோமா? அல்பினிசமில் அந்த ஒரு அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகாதனால அல்பினிசம். சரியா? அந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தில் ஃபினைல் அல்கப்டினேரியா அதே ப்ராப்ளம் தான். ஓகேவா? புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் கோடு தான் எல்லாத்துடைய பேஸ், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுடைய பேஸ். இங்கே பாருங்க, these are the genetic
நம்ம பாடியில் உள்ள மொத்த ஜெனட்டிக் கோட், அந்த 20 அமினோ ஆசிட்குரிய ஜெனட்டிக் கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஒரு புரோட்டீன் சிந்தசிஸில் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோடான், ஒரு ஜெனட்டிக் கோடு வேணும். டெர்மினேஷனுக்கு ஒரு ஜெனட்டிக் கோடு இருக்கும். அது போக மீதி எல்லாமே பாடியில் அசிமுலேட் ஆகிற ஒரு புரோட்டீனுக்குரிய அமினோ ஆசிட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த ஃபஸ்ட்டு சீரியலில் ஃபஸ்ட்டு பொசிஷன் எல்லாமே பாருங்கள், அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்குது ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் யூவாக இருக்கும். மேலே செகண்ட் பொசிஷனில் உள்ள லெட்டர் மேலே கொடுத்துருக்கோம், எல்லோவில் செகண்ட் லெட்டரும் யூ. ஸோ இப்படி நீங்கள் வந்து சார்ட் மாதிரி ஃபஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம், செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம், தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்களேன், ஃபஸ்ட் லெட்டர் யூ, செகண்ட் பொசிஷனில் யூ தான். தேர்ட் பொசிஷன் என்ன செய்யணும், நீங்கள் ரைட் சைட் பார்க்கணும், அங்கேயும் யூ கொடுத்துருக்கா. ஸோ இப்படி அந்த டினோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்முலா மாதிரி இது ஒரு சார்ட். ஸோ இப்போ 3 யூ இருக்குது அப்படின்னாலும் அது ஃபினைல் அலனைன், யூயூசின்னாலும் ஃபினைல் அலனைன். அதாவது மோர் தென் ஒன் ஜெனட்டிக் கோட் வந்து டினோட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு அமினோ ஆசிடை இங்கே பாருங்கள், லியூசினுக்கு 2 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட், அடுத்து லியூசினுக்கு 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜெனட்டிக் கோடு இருக்குது. அடுத்தது வேலைன் பாருங்களேன், 4 டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் கோடும் வேலைன் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு இருக்கும். சிரைன், ப்ரோலாக்டின், த்ரியோனின் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் அலனைன், டைரோசின். இதில் பார்த்தீங்கன்னா கோடு பட்டிருக்கா யூஏஏ, யூஏஜி, இந்த ரெண்டும் ஸ்டாப் கோடான், அதாவது டெர்மினேஷன் கோடான். அதே மாதிரி யூஜிஏ. இந்த எல்லா புரோட்டீன் சிந்தசிஸ்லையும் டெர்மினேஷன் கோடான் இந்த 3 ஃபார்மில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. அடுத்தாப்புல பாருங்கள், இனிஷியேஷனுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாருங்க, ஏயூஜி, மெத்தியோனின். அந்த மெத்தியோனின் ஏசிஜியும் வரலாம், இந்த மெத்தியோனின் ஏயுஜி வந்து எல்லா புரோட்டீன்லையுமே இனிஷியேஷன் கோடானாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் நவ்? புரியுதா? சரி, இதுலேயும் அதே டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் நான். சரி, அது ரெண்டும் டிஎன்ஏ பேஸில் உள்ளது. பாருங்கள், எம்ஆர்என்ஏ அதுக்கு தகுந்தாப்புல என்ன டிரான்ஸ்லேட் ஆகுது பாருங்கள். அடினைன், தைமினுக்கு பதிலாக என்ன வரணும், யுரைசில், கோனைன், தைமின் இங்கே. அப்போ அங்கே என்ன வரணும், அடினைன். இங்கே அதாவது டிஎன்ஏல என்ன ஸ்ட்ராண்ட் இருக்கோ அதோடைய காம்ப்ளிமெண்டரி பேஸ் அங்கே ஆர்என்ஏல வரணும். தைமின் ஃபர்ஸ்ட் இருக்கா. ஸோ அப்போ இப்போ வந்து செகண்ட் பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளூ கலரில் இருக்குது, நடுவில் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்குது, அதுதான் எம்ஆர்என்ஏ ப்ரௌன் கலரில். இங்கே டிஎன்ஏல டி இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்குது, தைமின் இருந்துச்சுன்னா அங்கே ஏ, அடினைன் இருக்குது. அங்கே அடுத்து வந்து இங்கே அடினைன் இருக்குது, அங்கே தைமின் போகணும், ஆனால் அது ஆர்என்ஏங்கிறதுனால அதில் யூ தான் இருக்கணும். இங்கே சி இருக்குது, அப்போனா அங்கே என்ன இருக்கணும், கோனைன். இங்கே டி இருக்குது, அதனால் அங்கே ஏ. இங்கே ஏ இருக்குது, அங்கே தைமின் வரணும், அதனால் யுரைசில். இங்கே கோனைன், இது அங்கே சி. இங்கே அடினைன், அதனால் அங்கே தைமின். ஸோ இப்படி தான் அந்த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். ஸோ இந்த லெட்டரை அப்படியே அந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வந்துருச்சு, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. இட் டினோட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஏயுஜி டினோட்ஸ் மெத்தியோனின், ஏயுசி லிலியோனின், யூசிஜி சிரைன், ஸ்டாப் கோடான். ஓகே, ஸோ இப்படி எத்தனை கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஜெனட்டிக் கோடை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? அதுதான் ஜெனட்டிக் கோட். 3 letters denote 1 amino acid among the 20 amino acid. அந்த சார்ட் ப்ரீவியஸ் பிபிடியில் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க. ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கேன் நான். கோடான்னா என்ன, 3 letter words denote கோடான். ஸோ அதில் டிரான்ஸ்லேஷனில் அது அமினோ ஆசிட்ஸ் என்னவா மாறும்னு பாருங்கள். அர்ஜினைன், கிளைசின், த்ரியோனின், தைரோசின், த்ரியோனின், ஃபினைலலைன், அலனைன், வேலின், சிரைன். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த அமினோ ஆசிட் வந்து என்னது சேர வேண்டிய ப்ராசஸை தான் ஜெனட்டிக் கோடாக அது டிஎன்ஏலேருந்து வாங்கிட்டு வருது. ஓகேவா? ஸோ அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் போதா. சில சமயம் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கொடுத்துருப்பான், எம்ஆர்என்ஏ கொடுத்துருப்பான். எம்ஆர்என்ஏல நீங்கள் அதுக்குடைய கரஸ்பாண்டிங் லெட்டரை நீங்கள் எடுத்து போடணும். இப்போ அங்கே ஜி இருந்துச்சுன்னா இங்கே என்ன போடுவீங்க, சி. டிஎன்ஏல சி இருந்துச்சுன்னா இங்கே ஜி போடுவீங்க. டிஎன்ஏல சி இருந்துச்சுன்னா ஏ, டிஎன்ஏல ஏ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடணும், இது எம்ஆர்என்ஏ.
அப்போ நமக்கு தைமீனுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வரணும்? யுரேசில். ஸோ இதை மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் டு தி டிஎன்ஏ. டிஎன்ஏல என்ன இருக்கோ அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி தான் எம்ஆர்என்ஏக்கு வரணும். ஓகேவா? ஸோ salient features of genetic code. It's a triplet code. Tripletனா என்ன? Each genetic code consists of 3 base. 61 codons வந்து டோட்டலாக இருக்குது. 3 codons do not code for any amino acid and function as stop codon. ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் கோட் இஸ் அ யூனிவர்சல். இது வந்து லிவிங் பீயிங்கில் யூக்கரேட்டை பொறுத்தளவில் ஆல் த லிவிங் பீயிங் ஹாஸ் அ யூனிவர்சல் கோடான்ஸ். இதுலேருந்து தான் நமக்கு எவல்யூஷன் படி என்னன்னு தெரியுது. த ஜெனட்டிக் கோட் டினோட் த பேசிக் ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன். ஸோ எல்லா லிவிங் சிஸ்டமும் யூஸ் நியூக்ளிக் ஆசிட், சேம் 3 பேஸ் கோடான்ஸ் தான். இந்த ட்ரிப்ளெட் கோடான் தான் பாக்டீரியாவிலிருந்து mammals வரைக்கும். So these triplet codon direct the synthesis of protein from amino acid. Amino acidல இருந்து புரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? mRNAல ட்ரிபிள் யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோடான் ஃபார் ஃபீனைல் அலைன் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம். எல்லாத்துலேயும் பாக்டீரியால இருந்து மேமல் வரைக்கும் the genetic code contain UUU denote phenylalanine. It's a common pattern of inheritance. It shows the common ancestry. Okay. So, genetic code. In the genetic code, genetic information was carried. It was translated into proteins, follows the triplet rule. Each amino acid denote a 3 letters genetic code. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ பேஸில் 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்க்கு வேண்டிய ஜெனட்டிக் கோடு இருக்குது. ஓகேவா? இந்த 20 அமினோ ஆசிட்ஸை வச்சு தான் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து மேட் ஆகிருக்கு. நம்ம பாடியில் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த 20 அமினோ ஆசிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? சரியா? அதைத்தான் ஜெனட்டிக் கோட். These 3-letter word genetic code denote one amino acid. So the 20 different essential kind of amino acids needed by our body is designated by this genetic code. அதனால தான் genetic code. இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னனைக்கு அது எல்லாமே ஃபார்ம் ஆகுறது எல்லாமே இந்த ஜெனட்டிக் கோடில் வச்சு தான் இருக்கு. ஓகேவா? இப்போ அல்பினிசம் பார்த்தோமா? அல்பினிசமில் அந்த ஒரு அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகாதனால அல்பினிசம். சரியா? அந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தில் ஃபினைல் அல்கப்டினேரியா அதே ப்ராப்ளம் தான். ஓகேவா? புரியுதா இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஸோ அப்போ இந்த ஜெனட்டிக் கோடு தான் எல்லாத்துடைய பேஸ். ஓகேவா? தென் எ டீஜெனரேட் கோட் மோர் தென் ஒன் ட்ரிப்ளட் கோடான் would code for a specific amino acid. அதாவது மோர் தென் ஒன், அதாவது ஒரு அமினோ ஆசிடுக்கு மோர் தென் ஒன் கோடான் இருக்கும். எக்ஸாம்பிள் கோடான்ஸ் GUU, GUC அண்ட் GUG கோட் ஃபார் வேலைன். மோர் தென் ஒன் கோடான் வேலைனை டினோட் பண்ணுதா? நான் ஆம்பிகுவஸ் கோட். ஒன் கோடான் வில் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட். ஒரு பர்டிகுலர் கோடான் ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடை தான் கோட் பண்ண முடியும். ஒரே இப்போ GUU வேலைனுக்கு மட்டும்தான் தவிர வேற எந்த அமினோ ஆசிடையும் டினோட் பண்ண முடியாது. அதான் நான் ஆம்பிகுவஸ். ஆல்வேஸ் ரீட் இன் அ ஃபிக்ஸட் டைரக்ஷன் ஃப்ரம் 5' to 3' டைரக்ஷன் கால்டு பொலாரிட்டி. ஸோ எம்ஆர்என்ஏ ரீட் பண்ணிட்டு வர்றது 5'லேருந்து 3' தான் ரீட் பண்ணும். AUG ஹேஸ் அ டியூவல் ஃபங்க்ஷன். AUG நம்ம அங்கே இனிஷியேஷனில் பார்த்தோம் இல்லையா? இனிஷியேட்டர் கோடானாவும் இருக்குது அண்ட் மெத்தியோனின்ங்கிற ஒரு அமினோ ஆசிடை டினோட் பண்ணாவும் இருக்குது. டியூவல், அதனால டியூவல் ஃபங்க்ஷன். UAA, UAG அண்ட் UGA இதை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் முடியுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது இதுதான். ஸோ தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் நான்சென்ஸ் கோடான்ஸ். பிரைமரி அமினோ ஆசிட்ஸ் இந்த ஜெனட்டிக் கோட் உங்களுக்கு வந்து 3 லெட்டரில் உள்ள அந்த அமினோ ஆசிடைய ஃபுல் நேம், 3 லெட்டரில் அதை எப்படி டினோட் பண்ணுறோம், 1 லெட்டரில் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அப்ரிவேஷனோட கொடுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் தான் டோட்டல் பாடியுமே ஃப்ரம் ப்ரோகாரியாட் டு
mammals. ஓகேவா? இப்போ வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் கோட் எப்படி வந்து அதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? glutamic acid, arginine, asparagine, leucine, tyrosine, methionine. சரி, இப்படி தான் ஒரு ஜெனட்டிக் கோட் ஒரு அமினோ ஆசிடை டினோட் பண்ணுது. இட் வாஸ் ப்ரெசன்ட் இன் தீஸ் கோட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி mRNA. ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இந்த அமினோ ஆசிட் வந்து பர்டிகுலர் அமினோ ஆசிட் வந்து சேரும். மியூட்டேஷன் அட் ஜெனட்டிக் கோட், ஒரு சடன் சேஞ்ச் இன் த ஜீன் ப்ரெசன்ட் இன் த ட்ரிப்ளட் கோடான், தட் இஸ் கால்டு mutation. So it leads to the alteration in amino acid. ஒரு லெட்டர் ட்ரிப்ளட் கோட்ல ஒரு லெட்டர் மாறினாலும் that is a mutation அப்படின்னு சொல்றாங்க. அப்போ alteration in amino acid sequence மாறிடுமா? மாறிடும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் த நியூக்ளியோடைட் எப்படின்னா, இப்போ வந்து ஏ வர வேண்டிய இடத்துல வேற ஒரு லெட்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒன் பேஸ் ஃபார் அனதர். சச் சேஞ்சஸ் ஆர் நோன் அஸ் பேஸ் சப்ஸ்டிடியூஷன். ஒரு பேஸ் வர்றதுக்கு பதிலாக இன்னொரு பேஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு டிசீஸ் ஹியூமனில் இருக்குது, சிக்கிள் செல் அனிமியா இன் ஹியூமன்ஸ், which result from a point mutation of an allele of beta hemoglobin gene. நம்ம ஏற்கனவே ஹீமோக்ளோபின் மாலிகுல் பார்த்துருக்கோம். 2 செயின் இருக்குது ஹீமோக்ளோபின் மாலிகுலில், ஏ அண்ட் பி. ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தாலிசிமியாவில். ஸோ இதில் இந்த பீட்டோ ஹீமோக்ளோபின் தாலிசிமியா எதுக்கு வருதுன்னா, டியூ டு த பாயிண்ட் மியூட்டேஷன், ஒரு சிங்கிள் பேஸ் வந்து மாறினதுனால வந்த டிசீஸ் தான் அது. A hemoglobin molecule consists of 4 different chain. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2 alpha and beta, 2 beta. Sickle cell anemia is due to abnormal hemoglobin. இல்லையா? இப்போ abnormality in hemoglobin is due to a single base substitution at the 6th codon. ஸோ இப்படி நிறைய கோடான் வரிசையாக போயிட்டே இருக்குது. அதில் 3 கோடா 6th 3 letter கோடான் இருக்குல்ல, அதில் அந்த பீட்டா குளோபினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எம்ஆர்என்ஏல ஜிஏஜிக்கு பதிலாக ஜிடிஜின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஏக்கு பதிலாக அதில் என்ன வந்துருச்சு? தைமீன். ஓகேவா? ஆனால் ஏ தான் வரணும், ஆனால் அந்த இடத்துக்கு பதிலாக இப்போ அடினைன் ஏன்னு வர்றதுக்கு பதிலாக அப்போ டிஎன்ஏல என்ன இருந்திருக்கும்? டி இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஏக்கு பதிலாக இங்கே டி வந்துருச்சு. அப்போ சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட், குளூட்டமிக் ஆசிட்ல இருந்து குளூட்டமிக் ஆசிட் வர வேண்டியது அந்த இடத்துல என்னது வந்துருச்சு? வேலைனா வந்துருச்சு. At 6th position of beta chain. So now mutant hemoglobin causing the change in the shape of the RBC from biconcave to a sickle shaped structure. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஜெனட்டிக் கோட் மாறினதுனால, ஒரு சிங்கிள் அமினோ ஆசிட் மாறினதுனால, குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலைன் வந்ததுனால அதோடைய ஷேப்பே மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் தி சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள்னா என்ன? அருவா மாதிரி, அருவா ஷேப்பில் மாறிடும் டிஸ்க்கு. பாருங்க, நார்மல் டிஎன்ஏ, ஆர்என்ஏல என்ன இருக்குது இங்கே பாருங்கள், ப்ரோட்டீன், குளூட்டமிக் ஆசிட், நார்மல் ப்ரோட்டீன். ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் லெட்டர் மாறினதுனால என்ன ஆயிடுச்சு? டி வேலை வந்துருச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? mutant protein அதே இது கீழே கொடுத்துருக்கு வித் ஷேப் ஆஃப் த ஹீமோக்ளோபின்காக. இப்போ நார்மல் எப்படி இருக்கு? நார்மல் ஹீமோக்ளோபின் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. குளூட்டமிக் ஆசிட் இருக்கு, அதனால நார்மலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6th கோடான், அதில் ஏக்கு பதிலாக டி வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால வேலைன் மியூட்டண்டா அமினோ ஆசிட் மாறி போச்சு. தெரியும்ல, ஒரு 3 letter கோட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமினோ ஆசிட் தான் டினோட் பண்ணும். So the shape of the RBC was changed. So this is the disease occurred due to the mutation in a single nitrogenous base. So பாருங்க எவ்வளவு minute, அதில் ஒரு சின்ன சேஞ்ச்னால whole body structure